எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திகை மாசத்துல 27 நட்சத்திரத்துக்கான பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். கார்த்திகை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது, ஐயப்பனுக்கு மாலை போடுறது, இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இந்த கார்த்திகை மாசம் கிரக நகருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் பலாபலன்கள் மாறும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்பொழுதும் பொருளாதாரத்தின் மீது நாட்டமுடைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளுக்காக சில பேர் நிறைய பேர் முயற்சி எடுப்பாங்க. முயற்சி எடுத்துட்டு அந்த முயற்சி சில பேருக்கு வெற்றி இடம், சில பேருக்கு தோல்வி எடுத்ததுனால சரி வேண்டாம் இப்போ வேணாம் அப்புறம் போகலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு. அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இந்த ஏதாவது கோர்ட்டு கேஸு செட்டில்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசியல்வாதிகளோட உதவிகளை தேடுவாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கேயாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் ஏற்படும். அந்த சட்ட சிக்கல்களுக்காக ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளின் உதவியை தேடுவாங்க. அதே போல என்னன்னாக்கா நிறைய பேர் என்னக்கா இந்த கால அரசியல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் இருப்பாங்க. அரசியலை தன் செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்காக நிறைய பேர் இந்த விரயம் பண்ண யூடியூப்ல போய் இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவது, அந்த மாதிரியான நிறைய தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவாங்க. இந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்குமானா எனக்கா ஏதாவது ஒரு விரயத்தை தான் ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் என்னன்னு பண்ணணும்னா முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்குமானா அதனால சிறிய கடன்கள் என்பது ஏற்படும். அதே போல என்னக்கா தொழில் ரீதியான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த கால பிஸ்னஸை சரியான முறையில் அடுத்த ஒரு நிலைக்கு முன்னிறுத்தி செல்ல முடியாது. அதனால என்னன்னாக்கா சுய தன்னலத்தை பார்த்து செய்யக்கூடிய போது அங்க தொழில் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தில் சிறிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால என்னக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறிய தடை தாமதங்கள் வரும். ஸோ இல்லை நிறைய பேர் கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய பேர் கடன் வாங்கி தொழில் செய்வாங்க. மனைவி சொல்லே மந்திரம் என இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குறிப்பா என்னன்னாக்கா 1-2 பாதத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கையில தோள்பட்டை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அடிபடுவது, ஒரு சிறிய வெட்டு காயம் ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னாக்கா தோள்பட்டை வலி, நரம்பு இழுப்பது, இந்த மாதிரியான கழுத்து வலி, இந்த மாதிரியான நிறைய உடல் உபாதைகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா 3-4 சித்திரை 3-4 பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு அமோகமான காலம் சொல்ல முடியும். இந்த காலம் எனக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு நண்பர்கிட்ட எங்கேயோ ஒருத்தர் பணம் கொடுத்து பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனை இப்போது ஒரு கோர்ட் மூலியமா தீர்வாகி பண வரவு கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணா இல்லைன்னா பண வரவு அரசியல்வாதிகளை இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த காலில் ஒரு பண வரவு கண்டிப்பா இருக்கு. அதே போல எனக்கு திடீர் அதிர்ஷ்டன்ற மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பண வரவு இருக்கு. அதாவது சித்திரை 2, 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த அமோகமான ஒரு விஷயமா இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல ஒரு சாதகமா இருக்கு. அதே போல என்னன்னாக்கா லாபம் இந்த ஏதாவது ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயத்துல பார்த்தீங்கன்னா அபரிவிதமா இருக்கும். குறிப்பா ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு முதலீடுகள் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது ட்ரிபிள் மடங்கு எதிர்பார்த்தாங்கன்னா அது 10 மடங்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு. ஆனாலும் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கையே கனவு காணக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பொழுதும் இவங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த சிந்தனை இருந்துட்டு இருக்கும். அம்மாவால எப்போதும் ஒரு அழுத்தம் இருக்கும். தொழில பார்த்தீங்கன்னா எப்போதும் அதிகமான வேலை பளு இருக்கும். சில பேர் தொழிலே சரியாக அமையாது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் மனசுல ஒரு மாயையான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா போன மாசம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு சிக்கல், எடுத்த முயற்சியில் ஒரு திருப்தியற்ற தன்மை, எதுவுமே ஒரு முழுமை அடையாம ஒரு பிரச்சனையில சிக்கியிருப்பாங்க. என்னடா எந்த விஷயம் எடுத்தாலும் எதுவுமே ஒன்று விரயமாகும், ஏதாவது ஒரு மனமகிழ்ச்சி, ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறி இப்போ
பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நிகழ்வுகள் நடக்க போகுது வாழ்க்கையில். நீங்க பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சிக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கு. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட் இந்த கால திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு திருமண வரன் என்பது அமையும். பெரும்பாலும் குடும்பத்திலே ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த கால அத்தை என்ற உறவு மூலியமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். அத்தை மூலியமாக ஒரு ஒரு பிரச்சனையும் சில பேருக்கு வரும். சில பேருக்கு பிரச்சனையை அத்தை மூலியமா தீர்வும் கிடைக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டம் என்னக்கா திடீர் பொருளாதார வரவுகள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டன்ற மாதிரி இந்த லாட்டரி யோகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ மனம் எப்போதும் இந்த அமானுஷம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்னன்னாக்கா ஒரு கற்பனை திறன் வந்து அதிகமாகும் போது ஆனா எக்ஸாக்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் சின்னதா இருக்கும். எதிர்பார்ப்புகள் பெருசா இருக்கும். அதனால சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க வாழ்க்கை வந்து எப்போதும் சிறப்பா இருக்கும். ஏன்னா இவங்களோட கற்பனை வளம் பெருசா இருக்கிறதுனால கிடைக்கிறது சின்னதா இருக்கும் போது அப்ப என்னன்னாக்கா ஏதோ கிடைத்தும் அது திருப்தியற்ற தன்மையை தரும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாங்கன்னா கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்கும். அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அமையும்.